ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பத்தி பார்க்க போறோங்க. அதாவது இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் 2024 to 25க்கான இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து மாறி இருக்கு. இது எதுல அப்படின்னா நியூ டேக்ஸ் ரெஜிமில மாறி இருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ இருந்து அப்படின்னா நேற்றைய தினம் நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து 2024 to 2025க்கான பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. ஸோ அதில் இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் 2024 to 25 நியூ ரெஜிமில வந்து உங்களுக்கு ரிவைஸ் ஆகிருக்கு. அதை பத்தின தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே வந்து என்ன டேக்ஸ் ஸ்லாப் இருந்தது, இப்போ என்ன டேக்ஸ் ஸ்லாப் வந்துருக்குது, ஓல்டு ரெஜிமிக்கு என்ன டேக்ஸ் ஸ்லாப், ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாங்குனீங்க ஆனுவல் அப்படின்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வரும் அப்படிங்கிற எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதலாவதா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து ஹைக் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே நியூ டேக்ஸ் ரெஜிமிக்கும் சரி ஓல்டு டேக்ஸ் ரெஜிமிக்கும் சரி ரெண்டுக்குமே வந்து 50,000 ரூபாய், வருஷத்துக்கு 50,000 ரூபாய் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமிக்கு மட்டும் வருஷத்துக்கு 75,000 அதை உயர்த்தி இருக்கிறாங்க. ஸோ 50,000 இருந்து 25,000 ரூபாய் அதிகப்படுத்தி இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிமிக்கு மட்டும் 75,000 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய ஆனுவல் இன்கம்ல இருந்து இந்த 75,000 ரூபாய் ஸ்டாண்டர்டா வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இதே வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிமி நீங்க அப்ளிகபிள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஓல்டு டேக்ஸ் ரெஜிமிக்கு 50,000 ரூபாய் தான், 75,000 ரூபாய் கிடையாது. அதே மாதிரி டேக்ஸ் ஸ்லாபோட லிமிட் 5% வந்து 5 லட்ச ரூபாயில இருந்து 7 லட்ச ரூபாய் வரைக்கும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு உங்களுடைய ஆனுவல் இன்கம் 5 லட்சத்துல இருந்து 7 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கு அப்படின்னா அதற்கான இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து இன்கம் டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து 5% தான். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கறத அடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில வந்து இந்த மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸுமே அனௌன்ஸ் பண்ணல. இவங்க கொடுத்திருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட் பர்சன்டேஜ் எல்லாமே நியூ டேக்ஸ் ரெஜிமிக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த நியூ டேக்ஸ் ரெஜிமி தான் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில அவங்க எந்த ஒரு மாற்றமும் பண்ணாம நியூ டேக்ஸ் ரெஜிமில தான் எல்லா சேஞ்சஸுமே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுல புதுசா அந்த இன்கம் டேக்ஸ் ரெஜிமி டேக்ஸ் ஸ்லாப் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. உங்களுடைய ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபாய்க்குள்ள தான் இருக்கு அப்படின்னா டேக்ஸ் வந்து கிடையாது. அதே 3 லட்சத்துல இருந்து 7 லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்குன்னா அந்த நீங்க உதாரணத்துக்கு 7 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா 3 லட்சத்துல இருந்து 7 லட்ச ரூபாய்க்கு 5% டேக்ஸ் போடுறாங்க. தென் 7 லட்ச ரூபாயில இருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுடைய இன்கம் இருக்குன்னா 10% டேக்ஸ். 10 லட்ச ரூபாயில இருந்து 12 லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்குன்னா 15%. தென் 12 to 15 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுடைய ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா 20% டேக்ஸ் போடுறாங்க. அதே மாதிரி 15 லட்ச ரூபாய்க்கு மேல உங்களுடைய இன்கம் இருக்கு அப்படின்னா 30% டேக்ஸ் போடுறாங்க. அப்போ ஏற்கனவே 2024 to 25ல என்ன 2023 to 24ல என்ன நியூ டேக்ஸ் ரெஜிமில எந்த மாதிரி வந்து இருந்துச்சு, இப்ப எந்த மாதிரி சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னா எதுல சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஸோ போன பினான்சியல் இயர்ல ஃபர்ஸ்ட் 3 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் வந்து கிடையாது, அது அப்படியே தான் இருக்கு. இப்போ ரிவைஸ் பண்ணது வந்து 3 லட்ச ரூபாயில இருந்து 7 லட்ச ரூபாய் வரைக்கும் இருந்தது 5%. பட் போன வருஷம் 3 லட்ச ரூபாயில இருந்து 6 லட்சம் வரைக்கும் தான் 5% டேக்ஸ் ஸ்லாப் கொடுத்துருந்தாங்க. அப்போ உங்களுடைய ஆண்டு வருமானம் 6 லட்ச ரூபாய் கிராஸ் பண்ணியிருந்தது அப்படின்னா அது 10% ஸ்லாப் ரேட்ல போகுது. இந்த வருஷம் பாருங்க 3 லட்சத்துல இருந்து 7 லட்ச ரூபாய் வரைக்கும் 5% சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த 6 லட்சமா இருக்கிறத இங்க 7ஆ மாத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி 6 லட்சத்துல இருந்து 9 லட்ச ரூபாய் வரைக்கும் 10% டேக்ஸ் போன வருஷம் போட்டாங்க. இப்போ ரிவைஸ் பண்ண டேக்ஸ் ஸ்லாப் ரேட் படி 7 லட்சத்துல இருந்து 10 லட்ச ரூபாய்க்கு வந்து 10% டேக்ஸ் ஸ்லாப் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கு. அதாவது 7 லட்சம் to 10. அதே மாதிரி இங்க பாருங்க 9 லட்சத்துல இருந்து 12 லட்ச ரூபாய்க்கு 15% டேக்ஸ். ரிவைஸ் பண்ண டேக்ஸ் ஸ்லாப் 10 லட்சத்துல இருந்து 12 லட்சத்துக்கு 15% டேக்ஸ். ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் இப்போ நீங்க நியூ டேக்ஸ் ரெஜிமி செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 lakh to 7 lakh வரைக்கும், அதாவது 5 லட்ச ரூபாய் வரைக்கும் போன வருஷத்துல 87A ரிபேட் பண்ணது டேக்ஸ் ரிபேட் அப்படின்னா டேக்ஸ் கட்ட தேவையில்ல. ஸோ 5 லட்சத்துல இருந்து அதை 7 லட்சமா உயர்த்திருக்கிறாங்க. 2023 to 24 நிதியாண்டுல உங்களுடைய ஆண்டு வருமானம் 5 லட்ச ரூபாய் இருந்தது அப்படின்னா நீங்க டேக்ஸ் கட்டியிருக்க மாட்டீங்க, நீங்க நியூ டேக்ஸ் ரெஜிமி செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. அதே மாதிரிதான் இப்போ அந்த 5 லட்சத்தை 7 லட்சமா வைத்திருக்கிறாங்க. இந்த வருஷம் உங்களுடைய ஆண்டு வருமானம் 7 லட்ச ரூபா தான் இருக்கு அப்படின்னா 7 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க டேக்ஸ் வந்து கட்ட தேவையில்ல, அது உங்களுக்கு ரிபேட் ஆயிரும். செக்ஷன் 87A படி உங்களுக்கு ரிபேட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேக்ஸ் ரிபேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயர்த்தி இருக்காங்க. 12,500ல இருந்து 25,000 உயர்த்தி இருக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்லி நியூ டேக்ஸ் ரெஜிமி செலக்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஸோ
இப்போ இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமி ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமிக்கு என்ன வித்தியாசம் நான் சொல்லிடுறேன். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமி நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஹோம் லோனு இது எல்லாமே போட்டு நீங்க கிளைம் பண்ணலாம். நான் இவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய இதுக்கு வந்து கிளைம் பண்ணி டேக்ஸ் அமௌண்ட்டை ரிட்டர்ன் எடுக்கலாம். பட் இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமில் அந்த மாதிரி நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ 7 லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கிடையாது. அதுக்கு மேலே போகக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பர்சன்டேஜ் என்ன இருக்கோ அதை பொறுத்து நீங்க இன்கம் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். அதை ரிபேட் வந்து பண்ண முடியாது. ஸோ இவ்வளோதான் வித்தியாசம். 7 லட்ச ரூபாய்க்குள்ள நீங்க சேலரி வாங்குறீங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஜிமி போறது நல்லது. இப்போ ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் இருக்கு, அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ 2.5 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. 2 லட்சத்துல இருந்து 3 லட்ச ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 5% டேக்ஸ் போடுறாங்க. அதே 3 லட்ச ரூபாயில இருந்து 5 லட்ச ரூபாய்க்கு 5% டேக்ஸ். தென் 5 லட்சத்துல இருந்து 10 லட்சத்துக்கு 20% டேக்ஸ். தென் அபோவ் 10 லேக்கு வந்து 30% டேக்ஸ். இது வந்து லெஸ் தேன் 60 இயர்ஸ் இண்டிவிஜுவல்ஸ். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் கொடுத்துருக்காங்க. தென் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்கம் டேக்ஸ் ரேட்ஸ் இப்போ இதுல பாருங்க, டேக்ஸ் ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A. ஸோ ஏற்கனவே வந்து 5% வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 7 லேக்குக்கு வரைக்கும் நீங்க டேக்ஸ் அமௌண்ட் கட்ட தேவையில்லை. அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க நியூ டேக்ஸ் ரெஜிமி படி. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ பழைய ஒரு நியூ டேக்ஸ் ரெஜிமி, இப்போ உதாரணத்துக்கு போன நிதியாண்டில் நியூ டேக்ஸ் ரெஜிமியில் ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் அது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்பிஎஸ் அக்கௌண்ட், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு எம்ப்ளாயர் ஷேரை வந்து எம்ப்ளாயினுடைய அக்கௌண்ட்லேயே போட்டு எம்ப்ளாயி அதை வந்து காட்டி அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 14% சொல்லியிருந்தாங்க. அது ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிவிஜுவல்ஸ், எல்லா சேலரி எம்ப்ளாயீஸ்க்கும் அந்த ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த யூனியன் பட்ஜெட் 2024-25ல இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு கம்பெனியில வேலைக்கு போறீங்க, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், அல்லது ஒரு பிரைவேட் கம்பெனியா இருக்கட்டும், இது அப்ளிகபிள் டு ஆல் செக்டார்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனிக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போய் வேலைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய 1 மந்த் வேஜ் அமௌண்ட்டை சப்சிடியா உங்களுக்கு கொடுக்குறாங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய். ஸோ இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து உங்களுடைய 1 மந்த் வேஜ் அமௌண்ட் வந்து சப்சிடியா கொடுக்குறாங்க. அதை 3 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்க போறதா சொல்றாங்க. எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா அதிகபட்சம் 15,000 ரூபாய். உங்களுடைய சேலரி வேஜ் வந்து 10,000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா 10,000 ரூபாய் தான் தருவாங்க. இப்போ 30,000 ரூபாய் இருக்குன்னா அதிகபட்சம் 15,000 ரூபாய் தான் தராங்க. இது பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் டு ஆல் பர்சன்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. வித் வேஜ் ஆர் சேலரி லெஸ் தேன் 1 லேக் பெர் மந்த் அப்படிங்கிற ஒரு வேர்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 லட்ச ரூபாய் கீழே உங்களுடைய சேலரி இருந்தால் மட்டும்தான் அது அப்ளிகபிள். இப்போ புதுசாக கம்பெனியில் போய் ஜாயின் பண்றீங்க, உங்களுடைய சம்பளம் 50,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 15,000 ரூபாய் ஏபிஎஃப்ஓ தரப்புல இருந்து கொடுக்குறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலமா கொடுக்குறாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தின கிளியர் கட் டீடைல்ஸ் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.